முனிவரே, மல்லிகை முல்லிகை கொங்க மந்தாரம் என்று சொல்லப்பட்ட மலர் பெய்து தங்களுடைய பாதத்தை நான் பணிந்தேன் முனிவரே. அம்மா, யாவர்கள் கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். நீ என்னுடைய பாதத்தை பணிந்திருந்தாலும் உன்னை நீடுவிடி வாழ்ந்திருப்பாய் என்று சொல்வதற்கு எனக்கு வாய் வார்த்தையே வரலம்மா. என்னாச்சு அம்மா? ஆமா, என்றைக்கும் இல்லாத நாரத முனிவர் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, என்ன காரணம் என்று தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்னா, நேற்று தினத்தில் மூலாதிக்கு மார்க்கமாக மூலாதிக்கு ஒரு நிலையில் சுற்றி வந்தேன். அப்பொழுது அந்த உன்னுடைய கணவன்மார்கள் அடைவிட்டு பேர் எங்கம்மா? நீங்க மட்டும் தன்னந்தனிமையில் அனுமதி இருக்கிறீங்க, கணவர்கள் எங்க? என்னுடைய கணவர்களா? அந்த பாண்டவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று ஊக்கிரி வனத்துக்கு சென்று நான் பார்த்து வருகிறேன் என்று சென்று போனார்கள். நேற்று தினத்தில் போனாங்க. ஆமா, பாண்டவர்கள் தேடி போனாங்க. பாண்டவர்கள் தேடி, ஆனா வந்துட்டார்களா இல்லையா? அவங்க இருந்தா மறுபடியும் காடு வனவாசம் ஓட்ட சொல்லி என்னுடைய கணவர் சென்றிருக்கிறார். காட்டுல இருக்கிறாங்களா பாக்குறது போயிருக்கிறாங்க. அம்மா, அப்படி போகும் தருவாயில் வெயிலுக்கு ஏற்ற வெள்ள கூடாரம் அமைத்து அனைத்து மன்னாதி மன்னர்களும் சற்று நேரம் ஓய்வு எடுத்துக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது இந்த மாணவத்தை சூழல் இருக்கிறான கேடு கட்டவன் அனைவற்று பேருமே சிறைபிடித்து விட்டானம்மா. என்ன சிறைபிடித்து விட்டானா? அப்புறம் என்ன ஆனது? ஆனால் பிறகு என்ன நடந்ததுன்னா, சுக்லாதேவி மீது சூரியன் உதயமாக முன்பு அடக்கே இருந்த காளையம்மனுக்கு உங்களுடைய கணவன் பேர் அனைவற்று பேருமே பலி கொடுக்க போறோம். ஐயோ, நாரத முனிவரே, ஐயோ, நான் அப்போதே சொன்னேன். அம்மா, நான் அப்பவே சொன்னேனே. சொன்னீங்க. ஆமா, உங்களுடைய வார்த்தை கேட்டாங்களா? ஐயோ, என்னுடைய கணவன்மார்களுக்கு ஒன்றுன்னா நான் எப்படி தாங்க வாடாங்க. ஐயோ, என் கணவன் ஏதோதானோ என்ன பொட்டு வைக்க முடியுமா? ஆமா, வைக்க முடியுமா? ஆமா, நான் எப்படிடா தனியா படுக்கட்டும்? சோறு இல்லாம கூட ஒரு நாளைக்கு படுத்துடலாமா? படுத்துடலாம். ஓல் இல்லாம என் புருஷன் இல்லாம நான் எப்படி தூங்குறது? ஆக மொத்தம் புருஷன் சாவரான்னு கவலை கிடையாது. பூவு வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது, விதவிதமா சேலை கட்ட முடியாது. அப்புறம் ஏன்னா உன சேவடியான்னு கேட்க மாட்டேன். என் கணவர் இருந்தாலும் இதெல்லாம் நான் செய்ய முடியும். என்னடா செய்யறது? என் கணவர். ஆனா இதுக்கு வழி என்னன்னு இவர்கிட்டே கேட்கலாமா? அவனுக்கு தெரியாதாயா? தெரியாதா? என்னைக்கு அவன் போன மயிர் ஒன்னாயி போச்சு. உன் புருஷனுக்கு எல்லாம் அவரு தொங்கி போச்சு. எனக்கெல்லாம் பாரு, நல்லா பிளைனா இருக்கிறேன், ஆளு நல்லா ஆறுது. சரி, நல்லா வாடி சாட்டமா தான் இருக்கிறேன். சரி, வாங்க ஒரு போடு போட்டு பார்க்கலாம். என்ன போடுற? கிணத்துல அட ஒரு இன்னும் போட்டு கணவர்களை காப்பாற்ற என்ன வழி? இதற்கு ஒரு வழி நீங்களே சொல்லுங்கள். ஏதோ தோணுச்சு, கண்ணால கண்டதுனால போய் ஒரு வாய்வாட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லதான் தெரியும், வழியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஐயா ஐயா இருங்க இருங்க ஐயா, அம்மா உங்க காலை நான் கையா நினைச்சு கேட்கிறேன். சரி, 4 காலையும் முடிக்கிறேன். கழுதுங்கிறியா? ஐயோ இல்ல அம்மா, ஏன்னா ஒரு பிச்சை போடு
போட முடியல கூட அது போடக்கூடிய இடத்தான் காட்ட முடியும். நீங்க என்ன செய்யணும்னா என்ன செய்யணும்? 106 மனைவிமார்கள் அனைவற்று பேருமே மூலி முக்காடி இட்டு நாகலோகம் போக வேண்டும். நாகலோகம். ஆமா. சரி. நாகலோகம் என்னப்பா? நாகலோகம் போய் யாரு? அர்ஜுனுடைய மனைவி நாகக்கன்னியா? நாகக்கன்னி அம்மா இருக்கிறாங்க. ஆமா. எங்க இருக்கிறாங்க? பாதாள நாகலோகத்தில் இருக்கிறாங்க. சரி. ஏனென்றால் அவங்க யாரு? குருகுலத்தில் வாக்கப்பட்டவங்க. ஆமா. அவங்க குருகுலத்தில் வாக்கப்பட்டவங்க. சரி. சொன்ன சொல் தவற மாட்டார்கள். சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டவங்க. அதனால அவங்க இடத்துல சென்று மூலி முக்காடி இட்டு சத்தியம் பெற வேண்டும். சத்தியம் எப்படி சத்தியம் பெற வேண்டும்? எப்படி என்றால் உன்னுடைய மாங்கிலிமே போனா கூட எங்களுடைய அனைவற்ற பேரும் ஆங்கிலத்தை காக்கணும்னு சொல்லி சத்தியம் பெற வேண்டும். அப்படியா? ஆமா. இவரே இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுக்கு ஆகாது. அவங்க எங்களுக்கு எதிரிங்க. நாங்க எப்படி போய் அங்க எப்படி சத்தியம் செய்யணும்னா அதனாலதான் நேர்முகமா போக கூடாது. அதனாலதான் மூடி முக்காடிட்டு போகணும். சரி சரி சரி. மறைமுகமா சத்தியம் பெற வேண்டும். மறைமுகமா? ஆமா. ஆகட்டும். அப்படி சத்தியம் வாங்கினால் கணவருடைய உயிர் தப்பும். இல்லையானில் காளியம்மனுக்கு பலியாகுவார். எப்படியா